அதனால இன்னைக்கு சங்கிக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு 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 டெபினிஷன் கொடுத்தாங்க. சங்கினா நண்பன் பொருள். சங்கி என்றால் நண்பன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியதை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவிற்கு பதிலடி கொடுத்துள்ளார். அவர்கள் கேட்ட கேள்விக்கு உங்க பதில் சொன்ன. அம்பேத்கர் அவர்களை எப்படி காங்கிரஸ் கட்சி சிறுமைப்படுத்துச்சு, கேபினெட்ல இருந்து ஏன் ரிசைன் பண்ணாங்க, முதல் தேர்தலில் சவுத் மும்பையில் எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோக்கடிச்சாங்க, அவருக்கு பாரத் ரத்னா விருது எதற்காக தாமதமாக 1980 கொடுத்தீங்க, இதுக்கு எல்லாம் பதில் சொல்லணும். அது சொன்னீங்கன்னா நீங்க அம்பேத்கர் ஐயாவுக்கு கௌரவம் கொடுத்திருக்கீங்க, நான் ஏத்துக்கிறேன். எதுவுமே செய்யாம இன்னைக்கு நீங்க வந்து அம்பேத்கர் ஐயாவை பத்தி அமித்ஷாஜி பேசிட்டாங்கன்னு தவறான தகவலை பரப்புறாங்க. மக்களுக்கு தெரியும் உண்மையான அம்பேத்கர் ஐயாவுடைய அந்த பாதையில் நடக்கக்கூடிய ஒரே தலைவர் இன்னைக்கு அகில இந்திய அளவில் இருக்கிறாங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். காரணம் கன்சிஸ்டன்டா அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும், சிந்தனையாக இருக்கட்டும், அதில் மக்கள் மன்றத்திலே வைத்து நம்முடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைவரும் பாஜகவோட பி டீம் சொல்லக்கூடிய நிலையில இப்ப தற்போது வேல்முருகன் வந்து சரியான முறையில நிவாரணம் கொடுக்கணும் பேசியிருக்காரு. இப்ப விரைவில் அவரையும் வந்து பிஜேபியோட பி டீம் சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சங்கின்னு சொல்றாங்களானே. இன்னைக்கு திமுகவை எதிர்த்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் வந்து சங்கி. நானும் திமுக எதிர்க்கிறேன், எல்லாரும் சங்கி. அதனால இன்னைக்கு சங்கிக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு ஒரு டெபினிஷன் கொடுத்தாங்க. சங்கினா நண்பன் பொருள். நிறைய தலைவர்கள் பேசுறாங்க. அதனால இன்னைக்கு வந்து திமுகவை பொறுத்தவரை யார் திமுகவை எதிர்த்தாலும் அவங்க பிஜேபியினுடைய ஏ டீம், பி டீம், சி டீம், டி டீம் அதெல்லாம் பேர் வச்சாங்கன்னா எல்லா நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவை எதிர்த்தா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அப்படிங்கறத திமுக அதை நோக்கி பயணம் செய்யறாங்க. அதனால அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசுறது நியாயமான கோரிக்கை. நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இந்த தொகுதிக்கு என்ன பண்ணீங்க, தொடர்ந்து கேள்வி கேட்கிறாங்க. அதனால் கேள்வி கேட்பவர் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகத்தான் கேள்வி கேட்கிறாங்கன்னா இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் கேட்கிறேன், நீங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.